அத்தி உருமலே பயமா இருக்க. அத்தி வசம் அந்த பையன்ட்ட சிக்கிட்டேன். இந்த பையன் வண்டி வண்டி எல்லாம் கேப்பான். அத்தி இன்னைக்கு இவங்கிட்ட கேவலப்படணும்ல இருந்திருக்கு. 5 பேரும் ஒன்னா நின்று அசிங்கப்பட்டா சரிசமா பிரிச்சிருக்கலாம். இப்ப தனியா வந்து அசிங்கப்பட்டுருவோம் போலுக்க. தங்கம் கழுவிக்கிட்ட என்ன சொல்லி கொடுத்த? ஆத்தே, இங்க இந்த ஓட்டத்தை பிடிக்கிறதா நல்லது. இங்க இருந்து ஓடில மட்டும் கனவுல நினைக்காத. விரட்டி விரட்டி அடிப்பேன். சந்து பொந்து எதுலயும் நீ ஓட முடியாது. எனக்கும் இதே ஊர் தானே. நீ எந்த தெருவுக்குள்ள போனாலும் அடுத்த தெருவுக்கு எப்படி வரணும்னு எனக்கும் தெரியும். வசமா சிக்கிட்ட. ஓடவும் முடியாது போலுக்க. நாய் விரட்டும் போது ஓடக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். அப்பதான் கடியில இருந்து தப்பிக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஓய் ஏடி, உன்னை எனக்கு தெரியும் இல்ல? இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பேசியிருக்கா? இல்ல உன் கையை பிடிச்சி இழுக்கனா? இல்ல உன் தாவாணியை பிடிச்சி இழுக்கனா? என்ன என்ன குரல ஒசத்தி பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓய், நீ உன் கூட்டாளி இந்த தங்கம் கழுவிட்ட என்ன சொல்லி கொடுத்தீங்க? என்ன மொட்டை மொட்டை வச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. தங்க கழுவி எங்க அப்பா கிட்ட வந்து பத்த வச்சுட்டு போயிருக்கா. நான் என்னமோ ஓப்பி நடிச்சுட்டு போய் சொல்லி வச்சிருக்கா. அப்படி அந்த தங்க கழுவி சொன்னா? நடிக்காதீங்கடி, நீங்க 5 பேர் யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? ஓய், உன் பின்னாடி நான் வந்தேன். அது இந்த பைய கோவக்கார பையலாச்சே, எப்படி சமாளிக்க? ஒழுங்கு மரியாதை இப்ப உங்க வீட்டுக்கு வா. உங்க அப்பா கிட்ட நான் நியாயம் கேட்கணும். எங்க ஐயன் கிட்டயா? அத்தி இவ ஐயன் கிட்ட என்ன கூட்டு போவான்னு பார்த்தா ஏன் ஐயன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதா. அத்தி இவ ஐயன் கிட்ட கூட நான் சமாளிச்சிருவேன், ஏன் ஐயன் கிட்ட நான் சமாளிக்க முடியாத. ஏய் வா, உங்க ஐயா கிட்ட நான் பேசணும். எங்க ஐயா கிட்ட நீ என்ன பேசணும்? உன் லட்சணத்தை போறோம் உங்க ஐயா கிட்ட சொல்லணும். புள்ளைய வளர்த்துருக்காரு. புள்ள இப்படி புள்ளைய பெத்துட்டு அவெல்லாம் கறி கடை நடத்துறாரு பாரு. என்ன பத்த வளர்த்ததுக்கு அவர் கறி கடை வச்சிருக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? உங்க நொண்ணே ஏதோ சண்டித்தனம் பண்ணுவான் எங்க தெரு பேருல அங்க வரக்கூடாதுன்னு. இப்ப என்ன அவன் வீட்டு பொண்ணு எங்க தெருல? இப்பமா நீங்க எங்க தெருல தான் நிக்கிய. உன்னை பிடிக்கதான் வந்திருக்க. உங்க நொண்ணே கிட்ட சொல்லி வை, இன்னொரு வாட்டி என் வீட்டு பக்கம் காத்து வீசிச்சதே. சப்பா கேவலப்படுத்திடும் உங்களுக்கு. அத்தி தெருல ஒருத்தி இல்லல்ல, அது வரைக்கும் தப்புச்ச. இப்ப எவ்வளாவது இதை எட்டி பார்த்தா ஊரு முழுக்க என்ன நாத்திருவாள. சரி சரி போயிட்டே இருங்க பாத்துக்கலாம். என்னதே பாத்துக்கலாமாவா? வா வா நடே கட்டு. உங்க ஐயா கிட்ட நான் பேசணும். உங்க அம்மா கிட்ட உங்க ஐயா கிட்ட நான் பேசணும். அத்தி விட மாட்டான் போலுக்க. எங்க ஐயா கிட்டயா? கறி கடல வச்சிருக்க கத்தியாலே பொட்டலிடுவார். அத்தி எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. சிக்கிட்டியா? அடி எடுப்பட்டா எங்கட்டி போனிய? அன்னைக்கு இந்த சாலமன் பையன் கூட என்ன கோத்து விடாதீங்கன்னு சொன்னேன். எவ்வளோ கேட்டா என்ன தெரு தெருவா சுத்தி சுத்தி இன்னைக்கு வளைச்சு புடிச்சு வச்சிருக்கான். ஐயோ, எங்க ஐயங்கிட்ட என்ன கூட்டிட்டு போறான் நம்மட்டி. என்னது உங்க ஐயா கிட்டயா? எங்க ஐயா காதுக்கு மட்டும் நான் இவன் பேர சொல்லி சுத்துனேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சிக்க. இந்த தெருக்காரி வேண்டாம் என்ன நாத்ததுக்கு. எங்க ஐயாவே போதும் கேட்டியா? இதான் சந்தர் பொண்ணு எங்க அத்தை பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. என் படிப்பை குழி தோண்டி புதைச்சிருவாரு. பாரு, எப்படியா அந்த சாலமும் பைக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணி வள்ளிய மறைச்சுக்கிட்டு எப்படி நிக்காம பாரு. இவனுக்கு தான் பொம்பளை வாசனையே ஆவாத. எதுக்கு ஒண்ணு மடக்கி பிடிச்சு வச்சிருக்கா? தெருல போகும்போது ஏதோ எங்க தந்த குரங்கு மாதிரியே போவான். இப்ப மட்டும் என்ன களை பொருந்தியா நிக்கான். இப்பவும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தானே நிக்கான். இவமெல்லாம் காட்டுல வாழ வேண்டியதானே. இவமெல்லாம் எதுக்கிட்டு ஊருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏண்டி, நம்ம தெருல வேற பையலே இல்லைன்னாட்டி இவன் கூட என்ன கோத்து விட்டிய? இவன் ஒருத்த தம்பி பொம்பளை வாசனையே இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தான். இவனை பத்தி கோத்து விட்டோம்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவனுக்கு பொம்பளையிலே பிடிக்காது. மொத்தம் ஒன்ன மட்டும் எப்படி பிடிச்சிட போதே. அதனால மட்டும் இவன் கூட உன்னை கோத்து விட்டோம். இப்படி வழிபறிச்சு நீ பண்ணி எனக்கு எப்படி தெரியும்? பொம்பளை வாசனையே ஆவாதவன் கூட என்ன கோத்து விட்டுருக்க. இல்ல, அவனுக்கு பொம்பளை வாசனாலே ஆகாது, உனக்கு ஆம்பளை வாசனாலே ஆகாது. அதான் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டா மட்டும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி வட்டிக்கிட்டு நிக்கானடி. என்ன அங்க எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சதா? என்ன 2 பேரும் நடை கட்டுங்க. 2 பேரும் அப்பா கிட்டையும் கொண்டு கூட போறேன். வாங்க வாங்க வாங்க. இவங்கள என்ன டீ பரவி ஒரு வாலி பிள்ளை பக்கத்தை போய் நின்னா ரொமான்ஸ் வரணும். இவனுக்கு நம்மள பார்த்தாலே கடுப்பு தான் மட்டும் வருது. என்ன 2 பேரும் நடைய கட்டுங்க. இன்னும் 3 பேத்தி உண்ட. அவள எங்க? ஆமா, அது வந்துட்ட மாதிரி சொல்லி பாப்பால பாரு. எங்க அப்பா கிட்ட எதுக்கு கூட்டி போனா? தங்கம் கடைக்கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்தவா நீ தானே?
நான் இவளை விரட்டி வச்சு காதலிக்கேன். ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறான்டி. என்ன என்ன உங்க வாயில இருந்து அசிங்கமா வத்தலாம் வருது? காதலிக்கிறேன்னு சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாது? நீங்க சின்ன பிள்ளைல பிஞ்சிலே பழுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு லவ்வர் முளைச்சி மோடி எல்லாம் விடல. நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறாமட்டி. எட்டி தெருல ஒருத்தையும் காணும். அது வரைக்கும் நல்லது. எவனும் வந்துடக்கூடாது டி. இங்க பாரு, உங்க தெருக்கு எங்க தெருக்கு சண்டை மறந்துடாதீங்க. சண்டைக்கு காரணமே நீங்க 5 பேர் தானே. அத்தி நம்ம சூச்சம்மல அவனுக்கு தெரிஞ்சு போச்சுட்டி. பிஞ்சிலே தெருவுக்குள்ள சண்டையில் துட்டவளவு தானே நீங்க 5 பேரா. முளைச்சி 3 எல்லாம் உடக்க மாட்டியே தெருக்கு சண்டை தூட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இவன் பழச மறக்கலட்டி. அறியாத வயசுல 2 தெருவுக்கு சண்டை இழுத்து விட்டுட்டோம். அது இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு சுத்துதானே. அதானே 2 தெருக்கு பகையை உண்டாக்கி பல வருஷம் ஆகி போச்சதுன்னு மறுபடி சண்டையில் தூட்டதுக்கு 5 பேரும் அலைஞ்சிருக்கீங்க. என்னடா ஊரெல்லாம் நிம்மதியா இருக்கா நினைச்சிட்டீங்களோ? அப்பாடா, நான் கூட நாம இவனுக்கு உனக்கு காதல் இருக்குன்னு பழக்கி விட்டோமே, அதை பத்தி தான் பேசுவான்னு நினைச்சேன். இல்ல, நாம முன்னாடி பண்ணதா சொல்லி கட்ட வந்திருக்கேன். வேற ஒண்ணு இல்ல, பயப்படாத. 5 பேரும் தங்க கழிட்டு என்ன சொல்லி இருக்கீங்க? என்ன இப்ப என்ன என்ன ரொம்ப ஒட்டா ரொம்ப மிரட்ட மாதிரி இருக்குதே. உங்க ஐயா கிட்ட நட. இப்பெல்லாம் டக்குன்னு சொன்னா நடக்க முடியாது. பையன் உள்ள ஏதோ பிளான போட்டுட்டு நடக்க முடியாதா? ஏன் அம்மையார் என்ன அரண்மனையில பிறந்து வளர்ந்தீங்க? பிறந்ததேனா அரண்மனையில பிறக்காம இருந்திருக்கலாம். ஆனா வாழ்ற காயினி அரண்மனையில தான். நினப்புதான் பொழப்ப கெடுத்துச்சான். வாயிலுக்கு பட்டு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சான். மூஞ்சி மோரையும் பாரு. என் மூஞ்சி மோரையெல்லாம் நான் கண்ணாடியில பாத்துட்டு வந்துட்டேன். உன் மூஞ்ச பார்த்தா என்னடி என்னன்னு கேக்க? நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா இருக்கணும்னு பார்த்தா இருக்க விட மாட்டிய பழுக்கு. தெருக்காரி எவ்வளவு எட்டி பார்க்கறதுக்குள்ள சண்டை முடிச்சிட்டு போலான்னு பார்த்தா நீ விட மாட்ட பழுக்க. இந்த தெருவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் எங்களை மாதிரி ஒரு பொண்ணா இந்த தெருல வாழ்ந்து போரு. அப்ப எங்களோட வலியும் வேதனையும் உனக்கு புரியும். என்னடி டைலாக்ல ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? வாழ்ந்து பாரு, அப்ப தெரியும். வாழ்ந்து பாக்குறியா? ஒரு நாள் வேண்டாம், 1/2 மணி நேரம் இதே தெருவுல ஒரு கன்னி பெண்ணா 1/2 மணி நேரம் இந்த தெருல லாண்டிட்டு வா பாப்போம். தலையில பூ வச்சுக்கிட்டு புது தாவணிய போட்டுக்கிட்டு இந்த தெருல ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு வா. அப்ப தெரியும் உனக்கு எங்க வலியும் ஏதனையும். ஆத்தி அவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டா, நாமளும் நடிப்ப கண்டினியூ பண்ணணுமே. என்ன அழுவ? ஏன் புது தாவணி போட்ட? எதுக்கு புது தாவணி போட்ட? எவ்வளவு ரூபாய்க்கு பூ வாங்கி தலையில வச்ச? எதுக்கு பூ வச்ச? எதுக்காக புது தாவணி போட்டிருப்பா? யாருக்காக போட்டிருப்பா? எதுக்கு இவ்வளவு பூ வச்சிருக்கா? எங்க போறா? எவனை பார்க்க போறா? எதுக்காக இப்படி மினிக்கிட்ட அலைதா அப்படின்னு 1000 பேரு வேண்டாம், ஒரே ஒத்திதான் பாப்பா. முடிஞ்சது, ஒரே ஒத்திதான் பாப்பா. ஊருக்கே தெரிஞ்சிடும். அவ பாக்குறதுல 1000 அர்த்தம் இருக்கும். அத சமாளிச்சு இத சமாளிச்சு அத சமாளிச்சு இத சமாளிச்சு ஒரு தாவணி போட்டுட்டு ஒரு பூ வச்சுக்கிட்டு இந்த தெருல இந்த ஃப்ரெண்ட் வீட்டு இருந்து அந்த ஃப்ரெண்டுக்கு, அந்த ஃப்ரெண்ட் வீட்டு இருந்து இந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நாங்க போறதுக்கு படுற பாடு இருக்கு. அப்படிதானே மீனா? அந்த சோக கதையை எப்படி வாயால சொல்லுவேன்? உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளையாளு பைக் எடுத்துக்கிட்டு வேஸ்டிய தொட வரைக்கும் கூட கட்டிக்கிட்டு கூட அந்த தெரு இந்த தெரு எங்க வேணாலும் சுத்தலாம். கல்லு மேல ஏறி உட்காரலாம், அந்த ஓட்டு மேல கூட ஏறி உட்காரலாம். இந்த இப்படி தொட தெரிய வேட்டிய கட்டிக்கிட்டு வேஸ்டி இல்லாம கூட நீங்க சுத்தலாம். உட்ட வேஸ்டி உரிவாளோ பழுக்க. இனி இவ்வளவு இருக்க இடத்துல வேஸ்டி கட்டி வரக்கூடாது, ஃபேன்ஸ் தான் போட்டு வரணும். ஊர்ல விட்டு ஓடிடுவாள்வோ. இவ்வளவு நம்ப முடியாது. எதுக்கும் வேஸ்டி மடிச்சு தொடைகிட்டுக்குள்ள வச்சு அமுக்கி வச்சுக்கணும். எப்படி ஊறிட்டு ஓடுதாலும்னு பார்ப்போம். இப்படி கூட வேஸ்டி யாரும் உருவிடக்கூடாதுன்னு தொட நடுவுக்குள்ள இறுக்கி கூட வச்சுக்கிட்டு கூட நிக்கலாம். ஆனா எங்களால நிக்க முடியுமா? அடப்பா, அதை வச்சுக்கலாம். அது நீ கண் வச்சுட்டாலும் அவளுக்கு கண்டிப்பா உரிடுவா. ஒரு ஸ்டெப் தள்ளி நிப்போம். இங்க இருந்து இப்படி தள்ளி நின்னா கூட வேஸ்டி உருவிட்டு ஓட முடியும். நாங்க உருவிட்டு ஓட முடியுமா சொல்லுங்க? யாருகிட்ட? நம்ம கிட்ட 1000 ஜாலமும்
சண்டல் துட்டோம். 5 வயசுலயே சண்டல் துட்டோம். இப்பெல்லாம் நமக்கு சொல்லியா கொடுக்கணும் நெட்டி. போடி வெடியா. எத்தனை சாலம் வந்தாலும் நம்மள அசைக்க முடியாது டி, அசைக்க முடியாது. ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் அம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறதையும் பெரிய ஆத்தாடி. டேய் கருவாப்பையா, என்னடி நாம வாழ்ற பூமியில தான் இருக்கோமா இல்லனா வேற எது கிரகத்துக்கு வந்திருக்கோமா? நிஜமாவே இது நம்ம ஊர் தானா? நம்ம ஊர் இப்படி இருக்குமா? அடப்பாவமே, அப்ப இது வரைக்கும் நீ இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? பாத்திருந்தா நான் எதுக்கு வாய போந்து நிக்கேன் கருவாப்பையா? இவ்வளவு நாள் இதெல்லாம் என் கண்ணுல காட்டாமே பாவி மக்கா என்ன வளர்த்துட்டாவலே. அடியே, ஏன்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பெத்த பாவி மக்கா இதெல்லாம் என் கண்ணுல காட்டாமே வளர்த்து விட்டாவலே. அடியே வெள்ளச்சி, ஏன்டி இப்படி என்ன கேவலப்படுத்துத? பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க டி, ஒழுங்கா பாரு. என்னத்த சொல்லுவே, எப்படி சொல்லுவே? ஐயா ஐயா. அத்தி, இவ இன்னைக்கு இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாம போக மாட்டா போலுக்க. அட என்ன பத்த எடுபட்ட பயம் உள்ளயா? இப்படி எடுத்தலாம் என் கண்ணுல காட்டாமலே விட்டுட்டாளே. என்னடி? எல்லாத்தையும் விடு. நீயாவது இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு சொல்லிருக்கணுமா சொல்லிருக்க கூடாதா? இது ஒரு பெரிய விஷயமாடி, இது எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க முடியா? உங்களுக்கு வேணா அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், இது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் நான் கனவுல தான்டா பாத்திருக்கேன். கனவுல தான் பாத்திருக்கியா? சொர்க்கம் சொர்க்கடி பாடம் எடுப்பாங்க, நரகம் சொர்க்கன்னு. சொர்க்கம்னா நான் இப்படிதான் கற்பனை பண்ணுவேன். அந்த சொர்க்கத்தையே என் கண்ணு முன்னாடி நிறுத்திட்டியா என் ராசா? என் மானத்தை வாங்காத டி. இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கே என்னை இப்படி புகழ்தால சிட்டிக்குள்ள கூட்டு போனா கருவாப்பையா, என்னடி சோப்பி? இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு புருஷனா வரணும். அந்த கடலுக்கிட்ட நான் அது மட்டும் தான் கேட்பேன். அப்படியா? ஆமா, உன்னை தவிர இந்த சொர்க்கத்தை எனக்கு வேற யாருமே காட்டல தெரியுமா? இந்த சொர்க்கத்தை காட்டின தெய்வமே நீதான். அதனாலதான் சொல்றேன், 7 ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு புருஷனா வரணும், நான் தான் உனக்கு பொண்டாட்டியா வருவேன். ரொம்ப நல்லது. எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசனே தெரியல. உட்ட நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாலும் கொடுத்துருவேன். சொல்லுதே தவிர செய்ய மாட்டேக்கியா? இல்ல, இப்ப நான் ரசிக்கணும். வரட்டா? அப்ப இந்த கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு சொன்னதே உனக்கு கொடுக்கதான் ஒரு பெரிய விஷயமா? இங்க பாரு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. இதெல்லாம் நான் பாத்துட்டு வரேன், சரியா? நீலாம் கரெக்டா தானே இருப்ப, வெறும் வாய்ச்சவரால மட்டும்தான். சரி, ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டு போவியா? உன்னை தெய்வமா பாக்குறேன், ஓட விட்டு அடிக்க வச்சிடாத. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? சந்தோஷத்துல போய் வழிக்கு மூளை வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். சந்தோஷத்தை தனக்கான புரியாம நிக்கத பாரு. என்ன இது கருவாப்பையா? மேகம் கருக்க, இந்த சைடும் வயல்வெளி. பாரு, குருவி சத்தம்லாம் கேக்குது பாரு. குருவினா கிச்சு கிச்சு தான் சொல்லும். அது எனக்கு தெரியாது. நாம ஊர்ல ஏதாவது சிட்டுக்குருவி காக்கா குருவின்னு வரும், அவ்வளவுதான். இப்படி ஒட்டுமொத்த குருவியும் அப்படிங்கறது கடவுளே பாட்டு படிச்ச மாதிரி எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு வாடி பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்காவா? உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். உலகமே இருந்தாலும் என்னதானே பிடிக்கும்? உன்னை மட்டும் தான் பிடிக்கும். உங்க அப்பா முறைச்சாலும் அதே மாரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்படித்தானே?
எங்க அப்பா முன்னாடி உன்னை கெட்ட சொன்னாலும் கெட்டிடுவேண்டியே. கெட்டிக்கோ. இங்கயா? ஆமா கெட்டிக்கோ. அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். வேண்டாம். அந்த அளவுக்கு எனக்கு இந்த இயற்கை பிடிச்சிருக்கு. ஓ, உதாரணத்துக்கு போட்டு வாங்கியிருக்க. எஸ். மண்டல கொட்டிடும் போடி. இந்த இயற்கை என்ன உசுக்குசுரா நேசிக்கிற என்ன கெட்டிக்க போறவரு. அப்படி கெட்டிக்கிட்டு இந்த இயற்கை ரசிக்கிறது ஒரு வரம். நம்மள உண்மையா நேசிக்கிறவங்க கூட தான் இப்படி இயற்கையெல்லாம் ரசிக்கணும். நமக்குன்னு வாழ்வாங்க பாருங்க. நம்ம மனசுக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கூட இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதெல்லாம் ஒரு வரம். அதான் சொன்னேன் கட்டிக்கோ. அப்படியா? கட்டிக்கவ கட்டிக்க கரோபையா. என் கட்டிப்பிடி வேற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? கட்டி பிடிச்சுக்கோ. இப்பெல்லாம் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் கரோபையா. அப்படியா? என்னோட எல்லா ஆசையும் நீ நிறைவேற்றிக்கிட்டே இருக்கல. எனக்கு என்ன வேணும் பார்த்து பார்த்து செய்யறல. ஓ சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? பிடிக்குமாவா? உசுரட்டி ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவ்வளோ பிடிக்கும். சரி, கொஞ்ச நேரம் போதும். போய் இயற்கையை பாருப்போ. பார்த்துக்கிட்டு தான் இருக்க. இங்க யாரும் வரமாட்டாங்கல்ல? இங்க யாரு வர போறா? அப்போ ஃப்ரீயா இருக்கலாம். ஃப்ரீயா இருக்கலாம். இங்க ஒரு ஆள் வராது. ஆனா என்ன, சிறுத்தை புலி கரடி வரும், அவ்வளவுதான். என்ன பயம் காட்டுறீங்க? சத்தியமா தட்டி சொல்றேன், வரும். காட்டு வழியில எல்லாம் வரதான் செய்யும். அப்ப பயம் இல்லாம நடுரோட்ல உட்கார்ந்துருக்கீங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதான். ஆனா இதுவும் நல்லா இருக்குடி. ஊருக்குள்ள பேசுறதை விட இப்படி வந்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்குடி. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. அங்கனா நீங்க நானும் பேசணும். இங்க அப்படி இல்ல, ஒப்பனா பேசலாம். கத்தி சிரிக்கலாம். உங்க வீட்லாச்சே உங்க அம்மா கேட்ட கூட நம்ம எப்படி பேசுவோம்? என்ன பண்ணத? பாமா அதுக்கு போலாமா? இங்க வாயே. நல்லா இருக்குல்ல அங்க உட்காந்துருக்கிறதுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. பேசாம நாம ஏன் இங்கே இருந்துடக்கூடாது? இருக்கலாமே, தாராளமா இருக்கலாமே. நாம இங்கே இருப்போமே. இருப்போம். ஒண்ணும் இல்ல. என்னடி? கடைசி வரைக்கும் இதே அன்போடு பாசத்தோடு இருப்போம்ல? சத்தியமா இருப்போம். உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ஒன்ன பிடிக்கும். வேற என்ன? எப்பவும் இதே மாதிரி இருக்கணும், சரியா? சரி. இதே பாசத்தோட எப்பவும் இருக்கணும். இதே அக்கறையோட எப்பவும் இருக்கணும். இதே மாதிரி இணை பறியாம ஒன்னா இருக்கணும். சரி, இப்ப என்ன வேணும்? நீங்க தான். சரி. சரி, வீட்டுக்கு போலாமா? வேண்டாம் வேண்டாம். இப்படியே ஒன்னு அள்ளி அணைச்சுக்கிட்டு இங்க இருக்க போறேன். இதுக்கு மேல இருந்தா வேற மாதிரி ஆயிரும். போலாம். பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்க. முடியாது. முடியாது. வேண்டாடே. இப்படி ஒன்னு அள்ளி அணைச்சு என் மடியில வச்சுக்கிட்டேன். எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. வேண்டாம், இங்க இருப்போம். அதுக்குன்னு காலம் வராமலா போயிடும். இப்ப வேற ஏதாவது பார்த்தாங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரும். வேண்டாம். ஆமா, இல்லன்னா நம்ம ஊர் கிளாஸுக்குமே பண்ண பாரு.
என்ன நாத்ததுக்கு வெளியாலே வேண்டாம், எங்க அம்மாவே போதும். எங்க வீட்டுல மட்டும் அடுத்த ஆட்கள் நம்மள நாத்துதான் இல்லையோ, வீட்டு ஆட்களே நம்மள நாத்திட்டாங்க. பேசாம லவ் பண்றேன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு விட வேண்டியது தானே. அது கூறலாம் போய் சிரிக்கும் போது அழகா இருப்பான். வேண்டாண்டி, இங்கே இருக்கலாம். சாயங்காலம் போல போனா போதும். நான் ஏற்கனவே மதியம் சாப்பிடாம வந்துட்டேன், ரொம்ப பசிக்கு. அவ்வளவுதானே, பசிக்கு அவ்வளவுதானே. பசிக்குது. அதுக்கு தான் இவசை என்கிட்ட இருக்குது. இப்ப பாரு என்ன இருடி வாழ. எனக்கு பசிக்கல, எங்க போகாதீங்க. ஏற்கனவே பாம்பு வரும் அது வரும் இது வரும்னு போய் சொல்லி வச்சிருக்கீங்க. போய் சொல்லி வச்சிருக்கணும், உண்மைதாண்டி சொன்னேன். இங்க பார், நாளா இல்லாம வந்துடாத சரியா? அது எப்படி வருவேன்? நீங்க 5 பேருக்கு இருந்தா வந்துடுவீங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியா வரக்கூடாது சரியா? நான் வந்தா மட்டும்தான் வரணும். கல்யாணி போயில நிறைய கிடப்பானுங்க. என்ன நீங்க பயந்துட்டே இருக்கீங்க? சத்தியமா தாண்டி சொல்றேன், எவனாவது கல்ல பையில போவானுங்க. நம்ம போலாம் வாங்க. அதை இப்ப நான் இருக்கல. இல்ல எனக்கு பயமா இருக்கு, வாங்க போயிடலாம். அதை இப்ப நான் இருக்கலடி. எனக்கு என்னமோ சரியா பண்ணல, வாங்க போலாம். இருடி, நான் தான் இருக்கேன். வேண்டாங்க, நீங்க சொன்ன சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. வேண்டாம், இதெல்லாம் ரிஸ்க். வாங்க போலாம். வேண்டாங்க போலாங்க. அதான் நான் இருக்கலடி, என்ன மீறி எதுவும் நடந்துடும். நான் இன்னைக்கு ஒன்னு இப்படி இடுக்க அடிச்சுட்டு இப்படியே இருக்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானே, உங்க வீட்டு மட்டும் சும்மா தானே கிடக்கு, வாங்க போலாம். அது இது ஒன்னாடி சும்மா கடை. இங்க பாருங்க, இப்பெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் ரசிச்சாச்சுல, போலாம் வாங்க. வேண்டாண்டி, ஒண்ணு இல்ல இரு. உங்களுக்கு விளையாட்டு பத்தி அதிகம், வாங்கன்னு சொல்றேன்ல. நான் இருக்கல. ஐயோ வாங்க, நம்ம போலாம். ஏன்டி இப்படி பண்றாத? நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ இவங்களுக்கு சொல்ல புரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நம்ம மட்டும் உட்கார்ந்துருக்கோம். எவனாவது வந்து வம்பு நம்ம எடுத்துட்டு அசிங்கமா போயிடும். வாங்க போலாம். அம்மா, நான் இருக்கும்போது உங்ககிட்ட வம்பு எடுக்காதுங்க பாரு. சொல்ல போய்வானுங்க பிறவே. இங்க வாங்க, நம்ம போலாம் வாங்க. நான் போய்தான். உங்க பிளாட்டுக்கு ஒரு அளவே இல்லல. அதெல்லாம் முடியாது, இப்போ சொன்னப்ப கிடைக்குமாக்கோ. ஏன் இப்படி பயணம் சாவற? நான் இருக்கல. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. எங்க வாங்குங்க போலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நான் தான் இருக்கல, நீ இப்ப ஏன் பயப்படுதா? மணி 2 மணி தான் ஆகுது, 4 மணிக்கு போனா போதும். பசிக்கணும் சொல்லு, அதுல ஏதாவது பறிச்சுட்டு வரேன். இல்ல பயமா இருக்கு. இந்த பாரு, கரெக்டா 4 மணிக்கு போவோம், அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி வா, என் மேல வந்து படுத்துக்கோடியா. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் இருக்கல, நீ ஏன் நான் எப்படி பயப்படுத? நீ என்ன சொன்னாலும் சரி, 4 மணி வரைக்கும் நான் வரமாட்டேன். வீட்டுல போன உடனே பக்கத்துல வச்சு பார்க்கவே முடியல. எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்க? அதெல்லாம் முடியாது, 4 மணிக்கு தான் போகணும். உங்ககிட்ட இருக்க பிடிவாதம் இருக்கு பாருங்க, இந்த சேட்டை தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சரி சரி, கொண்டா மண்ணில் படுக்க போறேன். நீங்க சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம்னு சொல்றேன்ல. அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். என்ன விடுங்க, நீங்க வாங்குங்க போலாம். ஆஹா, என்ன ஒரு சுகம் இருக்கும். நிஜமா தாண்டிடுவோம். மல்ல படுக்கிறதுல சுகம் தெரியுமா? சத்தியம் உங்களுக்கு பயமே இல்லையா? என்னடி பயம்? யானை வந்தா புலி வந்தாலும் வண்டி இருக்குது, எடுத்து ஓடிடலாம். எவனாவது பொறுக்கி பையில வந்துட்டா? ஆமா வந்துருவானுங்க, அதை பாத்துக்கிட்டு. எனக்கு பயமாவே இருக்கு. முத்த கூட போலாம். கொன்னுடுவேன், நானே டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். என்னடி டென்ஷனு? சிரிக்கத பாரு. இடி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, 2 நாளே பாட்டிக்கு சோத்த பொங்கி எடுத்து கொடுத்துட்டே வா. ஏமா நான் பாட்டி வீட்டுக்கு போகலம்மா. இப்படி வயசான காலத்துல பாட்டி பொங்கி தின்ன முடியாம கடக்கா வட்டி மாமா வேற அந்த கடக்கா, அவனுக்கு யாத்தி சோறு பொங்கி எடுத்து கொடுப்பா? அங்க வேற எந்த பொம்பளையால இருக்குது? ஒரு 2 நாள் மாமாக்கும் பாட்டிக்கு சோத்த பொங்கி கொடுத்துட்டு வா. வர அம்மா அங்க வாரேன், வந்ததுக்கு அப்புறம் நீங்க வா. மாடுதான் அந்த ஆள கிடக்குது, நான் அந்த மாட்டெல்லாம் பத்தி விட்டுட்டு 2 நாள் கழிச்சு வரேன். அது வரைக்கும் உட்காந்து சோறு பொங்கி எடுத்து குடி. ஏமா நான் மாமா வீட்டுக்கு போகலம்மா. வயசான பாட்டிட்டு உடம்பு சரியில்லாம இருக்காவே, சோத்த பொங்கி கொடுத்துட்டு வா. பாட்டி மட்டும் இருந்தா பரவாயில்ல, இப்ப மாமா வேற இருப்பாரு, அவர் பார்வையும். அப்புறம் ஏமா நான் போகலம்மா. எட்டி வெளியிட்ட என் தம்பி வந்திருக்கான், நல்ல சோறு திங்கலான்னு வந்திருப்பான். இப்படி அவனை வெறும் வயிறாட்டி போடுவாவே. அங்கதான் கண்டை கத்திட்டு வீட்டுக்காக உழைச்சி மாடா உழைச்சி நாயா வந்திருக்கான். இங்க ஏன் அவனுக்கு ஒரு நல்ல சோத்த பொங்கி கொடுக்கண்டா மாட்டி? போ, ஒழுங்கா சோறு கறி பொங்கி எடுத்து கொடுப்பா. கிளம்பு போற. என்ன இப்படி ஆயி போச்சுதே? யாரே பேத்தியா, அவ தமிழ் மாதிரி இருக்குது. ஏடி என்ன கண்ணியளவும் தெரிய மாட்டேங்குது. அம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவே நீ குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்திருக்கியா? ஏமாட்டி சொல்ல மாட்டா, பாட்டிக்கு கண்ணளவு தெரியல, மாமே வந்திருக்கான். சோத்த கிட்ட பொங்கி வை போ. இதுக்குதான் என்ன மெனக்கட்டு வர வச்சிலாங்க. ஏடி அந்த கொல்லையில ஆட்டை பத்தி விடணும். அந்த பாத்திரம் 2-3 நாள் தேய்க்காம கிடக்குது. அந்த மாமே துணி அந்த ஆள கிடக்க, அதை அந்த ஆத்துல கொண்டு தோச்சிட்டு வரணும் பாத்துக்க. இதெல்லாம் செய்யறதுக்குதான் என்ன வர வச்சிருக்கிய? வாய் வைக்க மாதிரி நீ எதுக்கு இருக்க? எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க, நான் படிக்க வேண்டாம். எனது கிழிக்க போறியா? மத்ததெல்லாம் நல்ல காது கேட்கும். என் படிப்பு பத்தி மட்டும் பேசினா
அந்த கிழவிக்கு. இது போ, அந்த குலையில பாத்திரம் கிடக்கு தேய்ச்சி போடு போ. டேய் மாமன் உனக்கு பண்டங்கண்டா வாங்கிட்டு வந்தானே, வாங்குனியா? தின்னாச்சு. இது உனக்கு மாமன் துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்காமட்டி. இருந்தா இருக்கட்டும். வெளியில போயிருக்கான் பிள்ளை, பசியோட வருவேன். அந்த சோத்த பொங்கு போ. நம்ம தோட்டத்துல முருங்கைக்காய் கிடந்துச்சு, அதை பறிச்சு போட்டு பருப்பு குழம்பு ஏதாவது போட்டு வை போ. இதுல மட்டை கிட்ட கிடந்துச்சு, அதை போட்டு சோத்த பொங்கு. விரவ எடுக்காத. அந்த ஓலை மட்டை கிடந்துச்சு, அதை போட்டு எரி. மட்டைய வச்சா அது தீ பிடிக்காது, நானும் பத்திச்சுக்கிட மாட்டேன். அடுத்த மாசம் மழை வரும், அந்த விறகு இருந்ததுன்னா அடுத்த மாசம் பத்த வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப இந்த ஓலை மட்டை தென்னை மட்டையை போட்டு கொளுத்து போ. சரி பத்த வைக்க. புள்ளையில ரொம்ப தான் சரிச்சுக்கிட்டாளுவ. என் அவனுக்கு ஏத்தவாதான், அவனுக்கு பொருத்தமா இருப்பா. என்ன சாப்பிடலையா? இல்லம்மா பசிக்கல. ஏன் செத்தை சாப்பிட? ஏண்டாம்மா பசிக்கல. எல்லாம் தமிழ் சோத்த பொங்கிருக்கா. தமிழ் சோறு பொங்கிருக்காளா? ஆமா, அக்கா வரச்சடிப்பா போலுக்கு. அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அத்தா அவளை வரச்சடி இருக்கா. வந்த குமரி இப்பதான் சோத்த பொங்கி முடிச்சா பாத்துக்க. 2 வாய் சாப்பிடுதே போல. தமிழ் இங்க இருக்கா? அந்த மட்டையை போட்டு கொடுத்த சொன்னேன். உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவளை எதுக்கு மட்டையெல்லாம் கொடுத்து சொல்றீங்க? அவளுக்கு தாங்க முடியுமா என்ன? அப்ப நாங்க இத்தனை வருஷமா சோத்த பொங்குனமே. உங்க கிழமை புள்ள கிழமை ஒண்ணா நீங்க சமைச்சு பழகிருப்பியா? பட்டு போல இருப்பா. அந்த ஸ்டவ் எங்க? அந்த ஸ்டவ் தூக்கி மேல போட்டுருப்ப மண்ணெண்ணெய் இல்லையில. இனிமேல் அவன் விறகு பத்த வச்சா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அவ இனிமே சமைக்கலாம் வேண்டாம். இது எந்த ஒரு கொத்து? அந்த ஸ்டவ் எடுத்துங்க, நான் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரேன். பாட்டி சாரு பொங்கிட்டேன். எங்க இருக்கா? பாட்டி சாரு போட்டுட்டு வரட்டுமா? இது முதல்ல மாமா பசியோட வந்திருப்பான், அவனுக்கு வேணுமான வச்சு கேளு. மாமா நீங்க சாப்பிடுறீங்களா? சரி சரி சாப்பாடு. சரி பாட்டி, மாமாக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போட்டா? அதாவது போறதாவது இனிமேல் நீங்க இது போனதானே என்னைக்கு வெட்டி ஆரம்பிச்சது. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, 2 நாளுக்கு வந்து பாரு. ஆமாடி, என்ன சோத்த கிட்ட பொங்கி கொடு மாமனுக்கு. அவளை தூரத்துல இருந்து வந்திருக்கா, ஒரு நல்ல சோத்த கொடுக்க வேண்டாமா? அது 2 நாளுக்கு வந்து பாட்டியை பாரு. சரி சோத்த எடுத்து வை. சரி. அங்கதான் இருக்க போறா. எப்படி இவளை அடைஞ்சு ஆகணும். நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் இவன் எங்க போவா? என்ன விட்டுட்டு எங்க போக முடியும்? பாரு நீ என்னையே சுத்தி சுத்தி வருவ. எனக்கு பட்டி ஆரம்பிக்கிறேன். சரிம்மா, நீங்களே உட்காந்துருக்கிய, போய் பாடுங்க போங்க. ஆமாய்யா, சித்த குறுக்கு வலிக்குது. சரி நீ உட்காந்து சாப்பிடு, நான் போய் கொஞ்சம் படுத்துருக்கேன். சரிம்மா, நீங்க போய் பாடுங்க. மாமா உட்காருங்க மாமா, சாப்பாடு வைக்கிறேன். சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு எப்படியாவது நம்ம ஊருக்கு ஓடிடணும். இனிமேல் இந்த வீட்டுல இருந்து எப்படி தப்பிச்சு போறேன்னு பாப்போம். தப்பிக்கிறது என்ன, நீயே போக மாட்ட, அப்படி பண்ணிட மாட்ட. சரி சாப்பாடு. சாப்பிடுங்க மாமா, நான் வெளியில உட்கார்ந்திருக்கேன். ஏன் இங்க வா, இத ஸ்டூல் போட்டு உட்காரு. இல்ல மாமா, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒத்தையில சாப்பிட ஒரு மாதிரியா இருக்கு, இங்க வா. இல்ல மாமா, எனக்கு பசிக்கல மாமா, எனக்கு இப்ப சாப்பாடு பார்த்தா பிடிக்கல. நான் எனக்கு வெளியில கிச்சன்ல வேலை இருக்கு, வரேன். இங்க வான்னு சொன்னேன். ஐயோ பசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மாமா ஆசையை கூப்பிடுறேன்ல, இங்க வா. மாமாக்காக ஆசையை சமைச்சிருக்க, மாமா பக்கத்துல உட்காந்து பரிமாறின, இங்க வா. மாமா சாப்பிடும்போது பக்கத்துல நின்று பரிமாறு, அப்பதானே சாப்பிடுறவங்களுக்கு நல்லா இருக்கும். வச்சுட்டு நீ பாட்டுக்கு போனா. சரி மாமா, சாப்பிடுங்க மாமா. ஐயோ வீட்டுக்கு ஓடிடலான்னு நினைச்சேன், விட மாட்டாரு போலக்க. இதெல்லாம் நீ தான் சமைச்ச? ஆமா மாமா. நல்லா சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும் மாமா. ஏன் பதட்டமா இருக்க? மாமா நான் கழிச்சா ஒழுங்கிட்டேன். பாரு நல்லா பாரு, ஸ்ட்ராங்கா உட்காரு. இருக்கட்டும் மாமா, இருக்கட்டும். நல்லா சமைச்சிருக்க, நான் உண்மையில கொடுத்து வச்சு வந்தான். ஐயோ பேசிய கொண்டுருவாரு போலுக்க. அம்மாவோட தம்பியா போயிட்டாரு, இல்லனா இந்நேரத்துக்கு. சாப்பிடுங்க மாமா. நல்லா இருக்கு, குழம்பு நல்லா இருக்கு. நான் கொடுத்து வச்சு வந்தான், காலத்துக்கும் இப்படியே சாப்பிட போறேனே, அப்ப நான் கொடுத்து வச்சு வந்தானே. எதுக்கு சாப்பிடும்போது பேசிக்கிட்டு? சாப்பிடுங்க மாமா, நீங்க சாப்பிடுங்க. அற்பங்கள் எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் பாத்துட்டு இருக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இல்ல இரு. சரி சரி, நான் ஒரு வாய் ஊட்டி விடுறேன், சாப்பிடுறியா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் ஒரு வாய் ஊட்டி விடுவேன், சாப்பிடு. இல்ல மாமா, எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைல என் கையால் தான் நீ சாப்பிடுவேன், இப்ப சாப்பிடுறதுக்கே குச்சப்படுற. அது சின்ன பிள்ளை, இப்ப யாரா சாப்பிடுவாங்களா? பாரு, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சின்ன பிள்ளை இருக்கும்போது
நான் தான் என் மடியில தூக்கி வச்சு உனக்கு சாப்பாடுலாம் உருட்டுவேன். எப்படிலாம் நீ என்கிட்ட பழக தெரியுமா? மாமா மாமான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவேன். இப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஏன் மாமா அழகா இல்லையா? உனக்கு பொருத்தமானவனா இல்லையா? இப்ப எதுக்கு மாமா இதெல்லாம் பேசிக்கிட்டு? சாப்பிடுங்க. இப்ப நீ எனக்கு உருட்டி விடு. நானா? நான் அதெல்லாம் உன்னை கட்டிக்க போறேன். வா உருட்டி விடு. இல்ல மாமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்க சாப்பிடுங்க. மாமா ஆசையா கேக்குறான்ல. நேரு இத்தனை வருஷம் வெளிநாட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டே தெரியுமா? 7 வருஷம் பொம்பளை வாழையே இல்ல. உன்னை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு பிடிச்சது தெரியுமா? உன் அழகு, உன் பேச்சு, உன் கூட வாழ போறவங்க சந்தோஷம் எப்படி இருந்து தெரியுமா? அப்படி சொற்பத்துல மறந்த மாதிரி இருந்தது. இத்தனை வருஷம் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டதுக்கு அழகான ஒரு பொண்டாட்டியை கடவுள் கொடுத்துருக்காருன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பாரு இன்னைக்கு நீ தான் என்ன நல்லா கவனிக்கிற. பாரு நான் மாமா தானே. இங்க பாரு நீ என்கிட்ட எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பாரு மாமா கிட்ட நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மாக்கு காதெல்லாம் கேட்காது. வா வந்தாலும் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. வா மாமா கிட்ட வா. மாமா நீங்க சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது. மாமா சொல்றேன்ல, மாமா கிட்ட வா. இங்க பாரு 7 வருஷம் அதை சொல்லவே முடியாது. நீதான் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இங்க பாரு இங்க நம்ம எப்படி இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு நீதானே முடிவாயிட்டுல. இன்னும் நீ அக்கா பொண்ணு அப்படியே நான் ஏமாத்திடுவேன். அது எங்க அக்காவே ஏமாத்துற மாதிரி இருக்காது. அது ஏதாவது நடந்தா கூட நீ எனக்கு தான். மாமா என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதை பத்தி பேசுற என்ன தப்பு இருக்கு? நான் கிளம்புறேன் மாமா. நம்ம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறோம். எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க, உனக்கு தெரியாதா? இப்படி பேசணும். நீ எனக்கு நான் உனக்கு, நமக்குள்ள என்ன எல்லாம் பேசலாம். இதுக்கு மேலேயே பேசலாம். பாரு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் எதுக்கு? அப்ப உனக்கு எதுவும் பிடிக்கலையா? இப்பெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல. அம்மாவோட தம்பி அவ்வளவுதான். பாரு உனக்கு எனக்குன்னு சின்ன வயசுல பேசாச்சு. அப்பவே நீ எனக்கு பொண்டாட்டி தான், புரியுதா? உன்னை தொடர்க்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் உங்ககிட்ட எப்படி நடந்தாலும் இந்த கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. கேள்வி கேட்கவும் முடியாது. நீ எனக்கு சொந்தமானவா, புரியுதா? இன்னொன்னு நம்ம 2 புருஷன் பண்ணி அப்புறம் இதை பத்தி பேசுனா தப்பே இல்ல. உங்ககிட்ட பேசாம நான் வேற யார்ட்ட பேச முடியும்? என் ஆசைகள் நான் வேற யார்ட்ட சொல்ல முடியும்? வா என் பக்கத்துல உட்காருங்க. வா. முடியாது. கோவப்படுத்தாத. மாமாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட கோவமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாரு நீ ஆசைப்பட்டதை அத்தனையும் நான் வாங்கி கொண்டு வைக்கிறேன். இப்போ அந்த டிவி எல்லாம் வந்திருக்கான், அதெல்லாம் வாங்கி கொண்டு தரேன். டிவி, ரேடியோ, சோபா என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி தரேன். இப்போ பாரு நீ விறகடுப்புல வச்சு சமைக்க வேண்டாம். இப்போ பாரு ஸ்டவ் வாங்க போறேன். இப்போ பாரு ஃப்ரிட்ஜ், சோபா, கட்லு எல்லாம் உனக்கு வாங்கி தர பாரு. நீ நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையெல்லாம் உனக்கு நான் கொடுக்க போறேன். நான் சம்பாத்தியம் பண்றது எல்லாம் உனக்காக தான், புரியுதா? உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். நான் ஏதோ நீ சாதாரண இருப்ப நினைச்சேன். நீ இவ்வளவு அழகா இருப்ப எனக்கு எப்படி தெரியும்? இல்லைன்னா எப்போது உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் தெரியுமா? இத்தனை வருஷம் இப்படி காத்து கடந்திருக்க மாட்டேன். நான் ஏதோ சுமாரா இருப்பேன் நினைச்சேன். இவ்வளவு அழகா இருப்பேன் எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு அழகா இருக்க உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும்? அதெல்லாம் முடியாது. நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு உனக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் விளையாட்டு போவேன். சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் போவேன். சரி மாமா நீங்க சாப்பிடுங்க, எனக்கு உள்ள வேலை இருக்குது. சரி நான் சாப்பிட்டு ரூமுக்கு போறேன். வா. என்ன இப்படி பேசுறாரு? புரியுதா? வரணும், காத்துக்கிட்டு இருப்பேன். கண்டிப்பா வருவா. வராம எங்க போயிடுவா. வரணும், நீட்டா கிளம்பி வா. மாமா என்ன இப்படி பேசுறாரு? இவரை நம்பி நான் எப்படி இன்னைக்கு இங்க தூங்க முடியும்? பாட்டியை விட மாட்டேக்காங்க, அங்க போலான்னு பார்த்தா அம்மா விட மாட்டேக்காங்க. இப்ப நான் எங்கதான் போவேன்? ஒண்ணு பெத்தவங்களால புரிஞ்சுக்கணும், அவங்களும் என் நிலைமை புரிஞ்சுக்கல. இப்ப மாமா என்கிட்ட எது நடந்தா கூட இந்த வீட்டை யாரும் தட்டி கூட கேட்க மாட்டாங்க. இவங்களே இப்படி இருக்குமா? நான் என்ன பண்ண? எந்த நம்பிக்கை எனக்கு தூங்க? என்ன பண்ணனு தெரியலையே. இவர் வேற வான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இங்க இருந்து தப்பிக்கிறான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லையே. இப்ப என்ன பண்ண? இப்ப என்ன பண்ண? ஒரே வழி பாட்டி கூட தூங்குறதா. பாட்டி கூட படுத்தா மட்டும்தான் நான் பாதுகாப்பா படுக்க முடியும். பாட்டி ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்ற முடியும். பாட்டி பக்கத்துல இருந்ததான் மாமா எதுவும் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா பாட்டி பக்கத்துல தான் படுக்கணும். ஐயோ வேற வேற கடந்துகிட்டே போதே. பாட்டி பாட்டி என்னம்மா தூங்கிட்டீங்களோ? ஆமாம்மா மாத்திரை போட்டிருக்கேன், கண்ணை சொக்கிக்கிட்டு வருது பாத்துக்க. எங்க பாட்டி படுக்க போறியா? வறண்டால தான் படுக்கணும். அப்பாட பாட்டி வறண்டால தான் படுத்திருக்காங்க. நானும் வரேன் பாட்டி. ஐயோ மாமா அங்க கூப்பிடுறாரு. இல்ல இல்ல எப்படி நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே, பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு நான் இந்த ஓட்டத்தை பிடிச்சிடணும். கரெக்டா அப்படிதான் வந்து நான் என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். ஐயோ இல்ல பாட்டி கிட்ட போய் படுத்துற வேண்டியதான்.
ஐயையோ, இன்னைக்கு நான் எப்படி தூங்க போறேன்னு தெரியலையே. இல்ல தூங்க கூடாது, தூங்க கூடாது. பாட்டி விட்டு தூர போயிடக்கூடாது. பாட்டி, பாட்டி. ஐயோ, இன்னைக்கு எப்படிங்க பொழுது கழிக்க போறேன்னு தெரியலையே, பயமா இருக்கு. கண்ணை மூடி தூங்கிட வேண்டியதான். ஆத்தி, பக்கத்துல வந்து படுத்துட்டாரா? என்னடி நாதா இங்க பாரு. அல்லாத இங்க அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. காதலிச்சுட்டு அப்படியே வீட்டுல இழுத்து முடிச்சு தூங்குவேன் நினைச்சியோ? தெரியும்டி, உன் மாமக்காரங்க இருக்கிற வரைக்கும் உன்னை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இருக்கிறேன்டி, என்ன மீறி உன்னை எவனும் தொட முடியாது. தெரியும்டி, நீ பயந்த படி எனக்கு தெரியும். அதான் அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டல. நீ தைரியமா ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா நீ பயந்து படுத்து கிடக்கா. ஏதாவது கிட்ட வந்தா அடிச்சு போட்டு ஓடணும் நினைச்சேன். சொல்லு சங்கவா, உன் கூட தான் இருப்பேன். நீ படுக்க தூங்க. அவன் வந்தா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ தூங்கு. என்ன இது எங்க தூக்க வர? என்ன சிரிப்பெல்லாம் வருது? அப்படியா? சத்தியமா எதிர்பார்க்கல நீங்க என்ன காப்பாத்தாவீங்கன்னு. நான் உன் கூட தான் இருக்கேன். எனக்கு அழுகையா வருது. ஏன்? உங்களை கட்டி பிடிச்சு அழடும் போல இருக்கு. கட்டி பிடிச்சாலும் வேண்டாம், கட்டி பிடிச்சி சரி. இல்ல, இப்ப இவ்வளவு மனசுக்கு தைரியமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? இவ்வளவு நேரம் எப்படி பயந்துகிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் பயம்லாம் போய் நிம்மதியா இருக்கு. அதான் நான் இருக்கேன்டி, அப்படியே விட்டுருவேன். நீங்க வந்திருக்கேன்னு ராணி சொன்னா. ஆமா, வரும்போது லெட்டர் கொடுத்துட்டு தான் வந்தேன். உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டா. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் இருக்கேன் சரியா? நான் இருக்கேன், நீ கலங்கவே கூடாது. இந்த சட்டை போட்டு கசகசம் வந்து ஃபேன் வேற இல்ல, புழுக்கம் தாங்க முடியலடி. போவி வேணா எடுத்துருவோமா? மாமா வந்துருவாரு, அவ்வளவுதான். நல்லா மூடிக்கிடுங்க. அடி ஆவிதுடி. அவஞ்சாலும் பரவாயில்ல. சப்பா எடி ரொம்ப புழுங்குடி. அதுக்கு போற வேண்டாம், துடி தூர போடு. அவ்வளவுதான். என்னடா மாட்டிக்கிடுவோம். இதாவது மாமா வந்தா மூணு நம்ம நடிச்சுக்கலாம். போற வேணும். சரி, அப்ப உனக்கு மட்டும் முடிக்க. ரொம்பதான் ரொம்ப அறிவோட பேசத நினைப்பா. அடி ரொம்ப புழுங்குது. இந்த பெட்ஷீட் அதுக்கு தூர போடுடி. ஐயோ நீருதுடி. அதெல்லாம் முடியாது. ஒண்ணு பண்ண மொட்டை மடைக்கு போமா. மொட்டை மாடிக்கா? ஒருவேளை மாமா வந்து பார்த்தாருன்னா? சப்பா அது வேறையா? சப்பா எடி எனக்கு ரொம்ப புழுங்குது, எனக்கு ஒத்துக்கிடாதுடி. போதுமா, ஊதிக்கிட்டே இருக்க. வேண்டாடி, போவே எடுத்துருவோண்டி. வேணா சட்டை மட்டும் என்ன கலத்தி போடுறீங்களா? அது வேறையா? இல்ல நீ ஊதிக்கிட்டே இரு. போதுமா? எடி போவே எடுத்துருவோண்டி. இருங்க, மாமா வராருன்னு பாக்குறேன். அப்பா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எடி வேற ரூம்ல எங்கேயாவது படுத்திருக்க கூடாதா? இங்க ஃபேனே இல்லையே. இதான் வரண்டா. ஒருவேளை என் மாமா எங்க தக்க போய் ஏதாவது நடந்துக்கிட்டான்னா தப்பிச்சு போறதுக்கு வழி வேண்டாம். அதான் கொண்டையெல்லாம் போடவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன். கிளை பக்கத்துலயே வந்து படுத்துக்கிட்டேன். பிரச்சனை ஓடிடல. இவ்வளவு கஷ்டப்பட மாட்டேன். பயமா இல்லடி உனக்கு? பயமா? உசுர புடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் மூச்சே விடுறேன். எடி இந்த புழுக்கம் எனக்கு ஒத்து வராதே. அப்பா இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். இருக்கு இருக்கு. சரி நீ தூங்கு, நான் முடிச்சிருக்கேன். இல்ல வேண்டாம். சரி நீ தூங்கு, நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன். தூங்கு. எவ்வளவு நேரம் தூங்காம இருப்பா? தூங்கு, நான் பாத்துக்கிறேன். நிம்மதியா தூங்கு. உங்களுக்கு தூக்கம் வரல? இப்படி உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி தூங்கு. ஐயோ, எங்க மாமா வர போறான்னு நினைக்கிறேன். பாத்தீங்கல்ல எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. வரட்டும், நீ தூங்கு சொல்றல. தூங்கு. எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கல, தூங்கு. வாராருங்க. அப்படி எனக்கு அவர் வாராரு. எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கல, ஏன் பயப்படுத?